கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 நாளாகமும், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 42ஆம் வசனம். 2 நாளாகமும் 6:42. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். இது சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டினதுக்கு அப்புறம் அவர் பண்ண ஜெபத்துல வர ஒரு காரியம் இது. இதை பாருங்க, இதுல நீர் அபிஷேகம் பண்ணினவனின், உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின், அதாவது அவர் மட்டும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை, நீங்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம் தான். நீங்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதுல நீங்க நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் தான் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தாவே, தேவனாய் கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவன் முகத்தை புறக்கணியாமலும். அப்ப தேவன் நம்மளை புறக்கணிக்க மாட்டார். ஒருவேளை சாலமோன் ராஜா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? அவரால் அவருடைய ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மேல் தெளித்து நம்மளை ரட்சிப்பின் அபிஷேகத்துக்குள், ரட்சிப்பின் வாழ்க்கையில் அவர் நடத்தி இருக்கிறார். அப்ப தேவனால் ரத்தம் தெளிக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததி, அதை நம்ம உணர வேண்டும். அதில் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்மேல் திரிக்கப்பட்டிருக்கிறது, நான் தேவனுக்காக, தேவனுடைய மனிதன் நான், தேவனுடைய பிள்ளை நான் அப்படின்ற நம்ம அதை உறுதியாக நிற்க வேண்டும். அதான் இதை பாருங்க, தேவனைய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமலும் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். அப்ப தேவன் நம்மளை புறக்கணிக்க மாட்டாரு, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சாலமோன் என்ன பண்றாரு? தானே, நீங்க தானே என்னை கூப்பிட்டீங்க, நீங்க தானே பேர் சொல்லி அழைத்தீங்க, நீங்க தானே அப்படின்னு நம்ம இப்போ கேட்கிறோம். தேவன் நீங்க தானே ஆண்டவரே சொன்னீங்க அப்படின்னு. அப்ப தாவீது ராஜா கொடுத்த கிருபைகள் நமக்கும் உண்டு இல்லவா? நம்ம பிதாக்கள் சொத்து யாருக்கு சேரும்? பேர பிள்ளைகள் தான் வரும், பின்னால பந்து வந்தவங்களுக்கு தான் வரும். அதே போல தாவீது ராஜாவோட கிருபைகள் நமக்கும் அதுல பங்கு உண்டு. அதை நம்ம கேட்கிறோமா? முகத்தை புறக்கணியாமல். அப்ப எப்ப தேவனால் புறக்கணிக்கப்படுவோம்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்ம மறுதளிக்கும் பொழுது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்ம உணராமல் இருக்கும் பொழுது நம்ம தேவனால் புறக்கணிக்கப்படுவோம். இது ஒரு நாள்ல நடக்கும், நியாய தீர்ப்பின் நாள்ல நடக்கும். இப்போதைக்கு இருக்கிறதுல ஓட்டிடலாம்னு வச்சுக்கீங்களேன். ஆனா நியாய தீர்ப்பின் நாள்ல ஆம் இல்லைன்றதுதான் பதிலாக தான் இருக்கும். அங்க இதனால அப்படின்னா சாக்கு சொல்லவே முடியாது. நான் ஒரு ரத்தம் என் மேல் தெளிச்சிருக்கேனே, நான் உன்னை அழைச்சிருக்கேனே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சத்தம் கேட்கல நீங்க சொல்லவே முடியாது. ஒருவேளை எல்லாரும் அதை கேட்காதனால தான் ரட்சிப்பின் இந்த 2ஆம் வருகை லேட்டாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவம் கிறிஸ்துவான உலகம் ஃபுல்லா அறிவிக்கப்பட்ட நொடி, அந்த கடைசி மனிதனுக்கு அந்த சுவிசேஷம் போய் சேர்ந்த அந்த நொடி பொழுதுல 2ஆம் வருகை ஆரம்பிச்சிடும். அப்ப இதோட காரியங்கள் தான். அதுல நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட முகத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். ஆனா தேவனை புறக்கணிக்கும்படியாக நம்ம நடந்து கொள்கிறோமா? தாவீதின் கிருபையில பங்கு பெறுவதுதான் நம்மளோட அழைப்பு, நம்ம நோக்கம் அது. அப்ப தேவன் நம்மளை புறக்கணிக்கிற தேவன் கிடையாது. ஆனால் தான் சொல்ற, புறக்கணிக்காமல் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம் நாங்க, நீர் எங்களை புறக்கணித்து விடாதீங்க, உமது தாசனாகிய தாவீதின் கிருபையில எங்களுக்கு நினைத்தருளும், எங்களுக்கு கொடுத்தருளும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அதுல பங்கு பெறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்ட ஜனம். நம்ம தேவனுடைய சம்பத்துகளை, தேவன் நமக்காக சம்பாத்தி வைத்திருப்பதுகளை, தேவன் நமக்காக வைத்திருக்கும் பரந்த உலகத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்ட ஜனம் நம்ம. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை உணர்ந்த ஒரு நன்றி சொல்கிறோமா? இல்லை இதனால எனக்கு நடக்குமாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோமா? எல்லாமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம் நம்ம. அதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும். தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், அதை உணர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதற்காக ரத்தம் சிந்தி மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். எதுனா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதை உணராம போனதுனால தான் கர்த்தர் இன்றைய தினம் அழைத்து கொண்டிருக்கிறார். உங்களை மறுபடியும் அபிஷேகம் பண்ணுவதற்காக, மறுபடியும் உங்களை அந்த நிலைமையை நிறுத்துவதற்காக அழைத்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு நம்ம அதை உணர்ந்து விட்டோமோ, தாவீதின் கிருபைகள், தாவீதின் அபிஷேகம் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிப்ப அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உம்மால் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதை உணர்ந்து விட்டோம் ஆண்டவரே. ஏசுதகப்பனே, நாங்கள் அதை மறந்து விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசுதகப்பனே, நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜனமாகிய நாங்கள் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் ஆண்டவரே. நீர் எங்களை புறக்கணியாமல் தாவீதின் கிருபையினால் எங்களை நிரப்புவேன் என்ற வாக்குக்காக நன்றி 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 ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை உணர்ந்து உமது பிள்ளைகளாக மாறி தாவீதின் கிருபைகளில் அவரும் பங்கு பெற உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டு பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.